பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் தற்போது பார்க்கலாம். அறுசுவை நிர்ணயம் எப்படி மாற்றலாம், அதே மாதிரி எல்லாரும் நீதி கட்சி உணவு கொண்டு வந்தது, காமராஜர் ஆட்சி அது மதிய உணவு ஆக்கியது, கலைஞர் ஐயா அவர்கள் இதில் முட்டை கொண்டு வந்தார், புரட்சித் தலைவர் சத்துணவாயை மாற்றினார், அம்மா அவர்கள் வாரந்தோறும் முட்டை கொண்டு வந்தாங்க, பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை சிக்கன் பிரியாணி போடலாமே என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன். அது பல துறைகள் சம்பந்தப்பட்டது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை குறித்து பரிசீலனை செய்வதாக கூறியிருக்கிறார். பட்ஜெட் பொறுத்தவரை அந்த அரசு என்ன பண்ணுச்சு, நிதி ஒதுக்கி செய்திருந்தாங்க. இப்போ பட்ஜெட் தொடரும் போது இதே மாதிரி மத்திய அரசு நம்ம கேட்க போறோமா அல்லது பட்ஜெட்ல கூடுதல் நிதி ஒதுக்க போறோம்? இல்லை, இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த நிதி இருக்கு பாருங்க, அதில் யார் பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா அரசு என்பதை விட, அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்பதை விட தமிழ்நாட்டினுடைய வருங்காலம் பாதிக்கப்படுகிறது. இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் நாலேஜ். தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்லேயே ஒரு மிகப்பெரிய பங்கு நாங்கள் ஏன் அந்த அரசு பள்ளிகளுக்கு செலவு செய்கிறோம். இதன் மூலமாக நாங்கள் எந்த ரிட்டர்னும் கிடையாது. இது அறிவின் மீதான ஒரு முதலீடு. அப்படி முதலீடு செய்கிற பொழுது இந்த பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய குழந்தைகள் பிற்காலத்தில் விஞ்ஞானிகளாக வருவாங்க, பொருளாதார நிபுணர்களாக வருவாங்க, தமிழ் பண்டிதர்களாக வருவாங்க, அவர்களினுடைய தலைமுறையே மாறும். அப்படிப்பட்ட அந்த சூழலில் இருக்கிற பொழுது பல காரணங்களை கூறி மொழி பிரச்சனைக்காக, கொள்கை பிரச்சனைக்காக சொல்லி இதை தடுப்பது ஏற்புடையதே கிடையாது. அதனால் இதில் அவங்க இன்னும் கூட அவங்க இதை கன்சிடர் பண்ணி கட்டாயமாக இதை விடுவிக்க வேண்டும். அதற்கு அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது சட்டப்பூர்வமாகவோ எத்தகைய ஒரு விஷயத்தை முன்னெடுக்கணுமோ அதை நாங்கள் முன்னெடுப்போம். ஏற்கனவே ஒரு முறை கூட நான் சொன்னதை போல கடந்த ஆட்சியாளர்கள் அதிமுக, திமுக அவர்கள் யார் ஆட்சியிலுமே நல்ல திட்டங்கள் அல்லது மக்களுக்கு பயன் தரக்கூடிய திட்டங்கள் இருந்தால் வேறு எந்த காரணத்திற்காகவும் பகைமையோடு அது நிறுத்தப்படாது. அம்மா உணவகத்தில் மக்கள் வருவது அதிகரித்திருக்கிறது. ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகத்தில் இருந்த அம்மாவுடைய படத்தை பிடுங்கி போட்டு ரகலை பண்ண அந்த ஆட்சியாளர்லாம் நம்ம பார்த்தோம் 2021. ஆனால் இங்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்த இந்த ஒரு சில நாட்கள் அம்மா உணவகத்தில் மக்கள் வருகை அதிகரித்திருக்கிறது, உணவு தரம் மேம்படுத்தப்பட்டு இருக்கிறது, அந்த அம்மா உணவகத்தில் இன்னும் அம்மா படம் இருக்கிறது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. மாண்புமிகு முதல்வரை பொறுத்த வரைக்கும் வேற்றுமையை வளர்க்காது, பகையை தொடராது. இந்த போட்டி போடுறது எதில் இருக்கணும்னா நல்ல திட்டங்களை தொடர்வதில் தான் நாங்கள் போட்டி போட்டு தொடரும். இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்டு இப்போ அந்த திட்டங்கள் நல்ல திட்டமாக இருந்தாலும் அதனுடைய பயனாளர்கள் முக்கியமானவர்கள் இருந்தாலும் செயல்படுத்துகிற வகையில் ஏதாவது ஊழல்கள் நடந்திருந்தால் அது கண்டறியப்பட்டு அந்த லீக்கேஜஸ் ஸ்டாப் செய்வதற்கான வேலைகள் தான் நாங்கள் செய்வோம். 100 ரூபா திட்டம் நல்ல திட்டமாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு, அதை செய்து முடிப்பதற்கு 1000 ரூபா கணக்கு காட்டியிருப்பாங்க. அப்போ நம்ம அதை களைய வேண்டியது அந்த ஊழலை தான் களையணும். அந்த திட்டத்தையே நம்ம நிறுத்திவிடக்கூடாது. எனவே நல்லது தொடரும், நல்ல முறையில் சீராய்வு செய்யப்பட்டு தொடரும். அதெல்லாம் ஏற்புடையதே அல்ல. அவர்கள் மீது நடவடிக்கையை அது சீராய்வு செய்து நம்முடைய மதிப்பிற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையில் சீராய்வு செய்து உண்மைத்தன்மையை அறிந்து நாங்கள் செயல்படுவோம். எந்த பத்திரிகையாளராக இருந்தாலுமே எந்த கட்சியாக இருந்தாலுமே அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்தை இணைக்கக்கூடிய உறவு பாலம். அவர்கள் மீது சுடுசொல் வீசுவதோ எதிர்வினை ஆற்றுவதோ கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ள வேண்டும். இந்த விஷயத்திலையும் உண்மைத்தன்மை ஆராய்ந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் அவங்க பண்ணட்டும். இவிஎம் மிஷின் இன்னும் என்னன்னோ அந்த ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ எப்படி ஓடுன்ற மாதிரி ஆராய்ச்சி செய்ய வேண்டியது அவங்களுடைய உரிமை. நல்லா ஆராய்ச்சி செய்யட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். சட்டப்பூர்வமாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தோம்.